நம்பர் 9 ஹாரிங்டன் ரோட். கரெக்ட்டா தான் இருக்கு. வாங்க 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 வாங்க. வராரு. ஐயே, என்ன குழந்தையோட வராரு? தினமும் காலையில ஜாகிங் பண்ணதா உடம்புக்கு நல்லது. சரி மாமா. அடடடடா, மாமாவா? அத மது மாதிரி இருக்கு. ஒரே ஸ்பீட்ல ஓடி வா. ஹலோ ஸ்டாப். ஹாய், குட் மார்னிங். ஆமா, இந்த வேலை ஒண்ணும் இல்லாம வெட்டியா பேசி அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்களே, கிரைம் பிரான்ச், அங்க தானே சார் வேலை செய்றீங்க? யார் நீ? அது சொல்லிடுறது, நோ ப்ராப்ளம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? உங்க பேட்டி வேணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட். விமலா, ஜூனியர் போஸ்ட். நான் பேட்டி எல்லாம் கொடுக்கறது இல்ல. நீந்துவது மனதிற்கு நல்லது. விமலா, ஜூனியர் போஸ்ட். Don't forget. காலையில் வேலைக்கு செல்வது தொழிலுக்கு நல்லது. ஹாய், விமலா, ஜூனியர் போஸ்ட். Don't forget. கொடுங்க. மகேஷ், இன்னைக்கு ரிக்ஷாக்கார வரமாட்டான். சரிங்க. ஸ்கூல் விட்ட உடனே அனுவை நீயே கூட்டிட்டு வந்துரு. அனு, டீச்சர் கிட்ட ஹோம்வொர்க்லாம் கரெக்டா கேட்டுட்டு வரணும். என்ன? சரி மம்மி. அனுக்குட்டி, நேத்து அங்கிள் உனக்கு போட்டு கொடுத்த ஹோம்வொர்க்லாம் நீயா போட்டதா டீச்சர் கிட்ட சொல்லு. சரி. பத்திரமா உட்காந்துங்க. சாயந்தரம் அங்கிள் 4 மணிக்கு உன்னை ஸ்கூல்ல வந்து பிக்கப் பண்ணிக்கணும். நீ ரெடியா இருப்பியா? சரி மாமா. அம்மாக்கு டாடா சொல்லு. டாடா. பாய். பை பை. பாய். அச்சா, 4 மணிக்கு ஸ்கூல்ல சந்திப்போமா? மணி 4 இன்னும் இந்த கடுவம் பூனைய காணுமே. கடுவம் பூனையா? யாரு? அதான் உங்க மாமா. மனுஷனுக்கு முகம் லட்சணமா இருந்து என்ன பிரயோஜனம்? முதல்ல சிரிக்க கத்துக்கணும். இந்த சிட்டில ஒரு பொண்ணை பார்த்து சிரிக்காத ஒரே ஆம்பளை உங்க மாமா தான். எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைங்களை பார்த்தா சிரிப்பாங்களா? என்ன மாதிரி அழகான பொண்ணை பார்த்தா செத்த போனம் கூட சிரிக்கும், உங்க மாமாவை தவிர. சுமாரான அழகு வச்சுக்கிட்டு இந்த அலட்டுறீங்களே. ஏய், கடும் பூனை இஸ் கமிங். நான் சொல்றபடி கேட்கணும், புரியுதா? சரி. உனக்கு கணக்குல ஒரு சின்ன சந்தேகம், அப்படித்தானே? அதாவது ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் ஒரு காரியத்தை 1 மணி நேரத்துல செஞ்சாங்கன்னா அதே காரியத்தை 2 ஆணும் 2 பொண்ணும் எத்தனை மணி நேரத்துல செய்வாங்க? அதானே உன் சந்தேகம்? அடச்சே, குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிற கணக்கா இதெல்லாம்? லுக் மிஸ்டர் கிரைம் பிரான்ச், இது குழந்தையோட சந்தேகம். தெரிஞ்சா பதில் சொல்லுங்க, இல்லன்னா ஷூர். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அதாவது ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் செய்யற காரியத்தை எக்ஸ்னு வச்சுக்கயே. நான் ஒய்ன்னு தூக்கிட்டு போயிடுவேன். இன்னொரு தடவை ஏன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தலையிட்டா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். பி கேர்ஃபுல். ஹலோ, மகேஷியா? மகேஷா, I love you so much. யாரும் தெரியலையா? Same old Vimala, junior post over. சார், இது வரைக்கும் கண்ட்ரோல் ரூம்ல கொலை கொள்ளை திருட்டு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி விஷயம் தான் சார் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி ஸ்வீட் வாய்ஸ் கேட்டதே இல்ல சார். எஸ் சார். யார் நீங்க? விமலா, ஜூனியர் போஸ்ட். உங்களுக்கு என்ன வேணும்? உங்க தம்பி வேணும். அவரை பார்த்து நறுக்குன்னு 4 கேள்வி கேட்கணும். எதுக்கு? எதுக்கா? நான் சொன்ன 3 வார்த்தைக்கு இன்னும் பதிலே வரல. 1 வார்த்தை இல்ல, 2 வார்த்தை இல்ல, 3 வார்த்தை. ஐ சொல்லிருக்கேன், லவ் சொல்லிருக்கேன், யூ சொல்லிருக்கேன். தனித்தனியா பார்த்தா சாதாரணமா தான் தெரியும். ஆனா 3 கூட்டணியா செஞ்சுச்சுன்னா எந்த ஆம்பளையுமே அவுட். ஆனா உங்க தம்பி இருக்காரு, ஒரு உதவாக்கற. குட் ஃபார் நதிங்கா வளர்த்திருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஐ லவ் யூன்னு நான் சொல்றதை கேட்டு அவருக்கு கலர் கலரா கனவு வந்திருக்கணும்னு சொல்றேன். வெள்ளை ட்ரெஸ் போட்ட தேவதைகளுக்கு மத்தியில ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்திருக்கணும்னு சொல்றேன். அவருக்கு 2மே வரல, நான் கேட்டதுக்கு பதிலும் வரல. இத நினைச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்றேன் தெரியுமா? நான் ஃபீல் பண்றதை விடுங்க, உங்க டாக்டர் அனு எவ்வளவு ஃபீல் பண்றான்னு உங்களுக்கு தெரியுமா? கேளுங்க. அனு, நீ ஃபீல் பண்ற இல்லமா? சொல்லுமா, நான் எவ்வளவு ஃபீல் பண்ண சொல்லுமா? ஆமா. அனு, இவங்கள உனக்கு தெரியுமா? தெரியும் மாவா. நானும் அனுவும் ரொம்ப க்ளோஸ். இப்ப எனக்கு வேண்டியது உங்க
உங்க தம்பியோட பதிலும் உங்களோட பதிலும். நான் என்ன சொல்லணும்? டேய் மகேஷ், விமலாவை விட ஒரு அழகான பொண்ணு உனக்கு கிடைக்கவே மாட்டா அப்படின்னு உங்க தம்பி கிட்ட அடிச்சு சொல்லணும். நீ அழகா இருக்கேன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? ஐயோ, இவ்வளவு நேரம் என் அழக பாத்தீங்க, என் பர்சனாலிட்டியை பாத்தீங்க, என் நடைய பாத்தீங்க, என் உடைய பாத்தீங்க. பார்த்த பிறகுமா உங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல? மம்மிக்கு பார்க்க முடியாது, கண்ணு தெரியாது. ஐம் சாரி. உங்களுக்கு பார்வை இல்லைன்னு எனக்கு தெரியாது. I don't want to hurt you. இப்பதான் உங்க தம்பி மேல எனக்கு கோவமே வருது. காலகாலத்துல ஒரு பொண்ணு இல்ல என்ன கட்டிக்கிட்டா எவ்வளவு உதவியா இருக்கும். கண்ணு இல்லாத உங்களுக்கு நான் கண்ணுக்கு கண்ணா இருப்பேன்ல, இதெல்லாம் உங்க தம்பி கிட்ட எடுத்து சொல்லுங்க. இந்த காலத்துல ஒரு போலீஸ்காரனா இருந்தா மட்டும் போதாது, ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்கணும்னு நெஞ்சில அரையிற மாதிரி சொல்லுங்க. மறந்துடாதீங்க, நான் வரேன். ஹாய், how are you? என்னடி நினைச்சிட்டு இருக்க? கண்ட்ரோல் ரூம் போன் பண்ற, ஐ லவ் யூன்ற, அங்க இருக்கிற ஆபீஸ் எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறானுங்க. போலீஸ்காரனா போக்கத்தவன் நினைச்சிட்டு இருக்கியா? நீங்க பேட்டி காட்டோன்னு நான் கொடுத்துடணுமா? தம்பி, நீங்க சும்மா இருங்கக்கா. இவ பேட்டி எடுக்கிற மாதிரி என் பின்னாடி சுத்தல, பேய் பிடிச்ச மாதிரி சுத்துறா. பொண்ணுன்றதுனால பொறுமையா இருக்கிறேன். கெட் அவுட், வெளியில போ. கெட் அவுட் ஐ சே. உரிமை இல்லாதவளா தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன், இப்போ உரிமை உள்ளவளா திருப்பி போறேன். உனக்கு என்னடி உரிமை இருக்கு? அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கும்போது உங்களை நினைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. I still love you. தம்பி, என்னக்கா? அனு வந்து என்னன்னு கேளு. ஏக்கா? சாப்பிடாமே உட்காந்துருக்கா. ஏன்? அத நீயே வந்து என்னன்னு கேளு. என்ன இது அணுக்குட்டி, ஏன் சாப்பிட மாட்டேன்றீங்க? நான் சாப்பிட மாட்டேன். என்ன இது திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க? யார் மேல கோவம்? உன் மேலதான் கோவம். என் மேல கோவமா? நான் என்ன பண்ணேன்? நீ அந்த ஆண்டி அடிச்ச. அந்த ஆண்டி தப்பு பண்ணாங்க, அடிச்சேன். அந்த ஆண்டி தப்பு பண்ணல, நீதான் பண்ண. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். அதெல்லாம் முடியாது. நீ அந்த ஆண்டிகிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் சாப்பிடுவேன். அதை விட்டா வேற பரிகாரமே இல்லையா? தம்பி, அவ பிடிவாத குணம் உனக்கு தெரியாதா? அவ நினைக்கிறது நடக்கிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டா. உன் குணம் அவளுக்கு அப்படியே இருக்கு. அதுக்காக அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்றியாக்கா? சரி, மன்னிப்பு கேட்க வேண்டாம். அப்ப அவ சாப்பிடாம இருப்பா, அது உனக்கு பிடிக்குதா? யாருங்க சார் நீங்க? ஏய், உன் பேர் என்ன? உங்க கோவிந்த். உங்க அப்பா பேர் என்ன? சொக்கலிங்க. டேய் சோம்பேறி, சொக்கலிங்கம் இல்ல சிவலிங்கம் இல்ல, என் பேர் வடிவேலு. நீங்க தான் வடிவேலுவா? சத்தியமா நான் வடிவேலுங்க. இவர்தான் உங்க அப்பாவா? அப்படிதான் ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்க. இந்த வீட்டுல வேற யார் இருக்கா? என் மகன் இருக்கா. பேர் என்ன? விமலா. எங்க இருக்கா? மாடியில இருக்கா. ஆமா, இதெல்லாம் கேக்குறீங்களே, நீங்க யாரு? கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். ஆ? கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டரா? உங்க பேரு? மகேஷ். மகேஷ். மேலதான் இருக்கிறாங்க, நீங்க போய் கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. போங்க போங்க. அங்க பாத்தியா, பிருத்திவிராஜன் சம்யுக்தா எஃபெக்ட்டா காமிக்கிறாங்க. குதிரைய வெளியில நிக்க வச்சு வட்டுறான் போல் இருக்குதேடா. விடுங்க, எங்க கூட்டிட்டு போறீங்க? போங்க போங்க, போய் குதிரையில ஏறிக்கீங்க. போங்க. ஏண்டா, எவனோ இன்ஸ்பெக்டர்னு வந்தா மேல அனுப்பிச்சா நம்ம பொண்ணை எடுத்துட்டு ஓடுறான். நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அடச்சா, அறிவட்டவனை யோசிக்கிறானா? வாடா பாப்போம். வேணாதிப்ப இறங்கு. ம். ஏமா, இவங்க கிட்ட சாரி கேட்டனா நீ சாப்பிடுவல்ல? ஆமா. ஐ அம் சாரி. நீ இடத்த காலி பண்ணு. மாமா நம்ம சாப்பிடலாம். இது நல்லா இருக்கே. மன்னிப்பு கேட்ட மட்டும் நான் விட்டுருவேனா? நான் சொன்ன 3 வார்த்தைக்கு சரிக்கு சமமா அதே மாதிரி 3 வார்த்தை சொன்னாதான் மன்னிப்பு ஒத்துக்கிட்டதா அர்த்தம். இல்லம்மா? அப்படி போடு. என்ன வார்த்தை? I love you. ஹாய். மகேஷ், கொஞ்சம் இப்படி வர்றியா? இந்த வந்துட்டக்கா. ஏண்டா, என்ன நம்ம பொண்ணை இழுத்து கொண்டாந்து இங்க நிறுத்திட்டு உள்ள போறான் அவன்?
உள்ள அக்கா கூட எதுனா சென்டிமெண்டல் பிட்டா இருக்கும். எதுக்கு அவளை இப்படி கோச்சிக்கிற? அவ சொன்னது எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்க அவளை. அவளை பார்க்காமலே எப்படிக்கா பிடிச்சிருக்குன்னு சொல்ற? பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு பாக்கியம் இல்லையேப்பா. அவ அழகா இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா உன் மேல அன்பா இருக்காங்கிறத அவ வேகமே சொல்லுதே. ஆமா, பேட்டி எடுக்கணும் வந்தவளுக்கு என்னை பார்த்தோன்னே அன்பு பத்துக்கிட்டு வந்துருக்கும். இத பாரு, ஒரு பொண்ணு ஒருத்த மேல ஆசைப்படுறதுக்கு 4 வருஷம் வேண்டாண்டா, 4 நிமிஷமே போதும். முதல்ல ஆசைப்படுறவளும் பொண்ணாத்தான் இருப்பா, கடைசி வரைக்கும் மறக்காம இருக்கிறவளும் பொண்ணாத்தான் இருப்பா. அக்கா, அம்மா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், அந்த பொண்ணை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, உன் உடம்புல ஓடுறது வெறும் போலீஸ் ரத்தம்னா வேண்டான்னு சொல்லிடு. இல்ல என் கூட பிறந்த தம்பிங்கிற நினைப்பு இருந்துச்சுன்னா சரின்னு சொல்லு. வராரு. இந்த வரான்டா பழையபடியும். ஐ லவ் யூ. என்னடா சொல்ற? அதான் சொல்லியாச்சுல, இடத்த காலி பண்ணு. சரியா கேக்கல, கொஞ்சம் சத்தமா சொன்னா என்னவா? ஐ லவ் யூ. காதுல கேக்கல, கொஞ்சம் சத்தமா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. தொகுதி எம்எல்ஏ கண்ணாயிரம் உன்ன கண்ணுக்கு போ வந்துருக்காருப்பா. வணக்கம் வணக்கம். சௌக்கியமா இருக்கிறியா? உட்காரு உட்காரு. அடட நீயா? என்ன சாப்பிடுற? விஸ்கி வாங்கினாரு சொல்லுங்க, விரும்பி சாப்பிடுவாரு. அதத்தான் ராத்திரில நான் கூட சாப்பிடுவேனே. பகல்ல டீ காபி சாப்பிடுயா? அத கேக்குறேன். பகல நம்ம மனத்த டீ காபி எல்லாம் சாப்பிட மாட்டாருப்பா. பகல்ல என்னதான் சாப்பிடுவாரு? அத விடுங்கப்பா. நான் இந்த தொகுதி எம்எல்ஏ. என்ன பத்தி உன் பத்திரிகையில ஏதாவது போடப்பா, ஒரு பிட்டாவது போடு. அட பாவிகளா, இந்த தொகுதி எம்எல்ஏன்னு நீ சொல்லித்தாயா எனக்கே இப்ப தெரியுது. ஏதாவது பத்திரிகையில போடுற மாதிரி நீ பண்ணனியா? பண்ண. என்ன பண்ணலங்கற? கோடம் பக்கத்துல பேரல் பேரலா சாராயம் காசிங்கறாங்களே தெரியுமா? எல்லாம் நம்ம அண்ணாத்த தான். அத விடுறா. தண்டார்பேட்டையில இருக்குது, குறுக்குப்பேட்டையில இருக்குது, வண்ணார்பேட்டையில இருக்குதுப்பா. என்ன இது செல்வாக்கா? சின்ன வீடுங்க. மாட்டிக்கிச்சு போடுறா. பட்டம் பூரா சின்ன வீடுன்னு. இதெல்லாம் உன் பத்திரிகையில போட்டு என் பேரை கெடுத்துறாதப்பா. சிஎம் நேரடி பார்வையில் இருக்கிற ஒரே எம்எல்ஏ நான் தான். தப்பி தவறி நான் மந்திரி ஆயிட்டேன்னு வச்சுக்க, அரசாங்க விளம்பரம் எல்லாம் உன் பத்திரிக்கை கொடுத்துருவேன். அப்புறம் நீ உன் பத்திரிகையில செய்தியை போடாம விளம்பரத்தை வச்சே வியாபாரம் பண்ணிடலாம். என்ன? அப்ப நான் வரட்டுமா? இருங்க, உங்க போட்டோ கொடுத்தாவில போட முடியும். தோக்குதுங்க. போட்டோ கொடுப்பா. என்னது மலையூர் மம்பட்டியா மாதிரி இருக்குது? உங்க போட்டோ எல்லாம் கேட்டேன். ஐயோ, இவர் போட்டோ தாங்க. அவர் மூஞ்சி தானாண்டா. அப்புறம் நான் வர்றேன். ஐயோ, குடிசைக்கு தீ வைத்தவன் கைதுன்னு மேட்ல போட்டுட்ட, போட்டாவை கொடுக்க மாட்டேன்றானுங்க. டென்ஷன் பண்றானுங்களே. இதான் போட்டாவா? ஆமா, குடிசைக்கு தீ வச்ச மாதிரி தான் இருக்கான். குடிசைக்கு தீ வைத்தவன் கைது. இம்பார்ட்டன்ட் நியூஸ் மாட்டிக்கிச்சு. இருங்க இருங்க, நானும் வந்துடுறேன். வெளியே ஓட சொக்கலிங்க. கஸ்மாலா, ஏன் வடிவேலு, என்ன பத்தி உன் பத்திரிகையில நல்ல விதமா நியூஸ் போடியான்னா என்னையா போட்டிருக்க? என் பத்திரிகையில எப்பவும் தப்பான நியூஸே வராதே. குடிசைக்கு தீ வச்சவன் கைதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல என் படத்தை போட்டு இவன் தான் தீ வச்சு கொளுத்துனான்னு போட்டிருக்கியே. என் தொகுதியில தலை காட்ட முடியலையா? இந்த பாரியா, நான் அந்த தப்ப பண்ணல. என் பையன் தான் தவறுதலா பண்ணிட்டான், மன்னிச்சுக்க. என்னையா மன்னிக்கிறது? இனிமே இவன் பத்திரிகை நாளையில இருந்து வெளியில வரக்கூடாது. வந்த ஆபீஸ தீ வச்சு கொளுத்துக்கடா. சரிதான். நாளை கால பத்திரிகை மூடி இருக்கணும். அப்பா, நான் மட்டும் உனக்கு கூட சேர்ந்து கலாட்டம் பண்ணல. நம்ம பத்திரிகை ஆபீஸ இன்னைக்கே தீ வச்சு கொளுத்திருப்பானுங்க. எப்படி நம்ம ட்விஸ்ட் அசத்திட்ட. அப்பா, ஒரே பொய், ஒரு டப்பா மைய, சிட்டியே கலங்கி போச்சு பாத்தியா? ஐயோ, உன் திருவிளையாடல நினைச்சு சந்தோஷப்பட்டு அப்படியே திக்கு முக்காடி போயிட்டேன்டா. ஏண்டா பொய் செய்தியாடா போடுற? பொய் செய்தி மறுபடியும் பிரஸ் திறக்கும் போதே பட்சி சொல்லிச்சு, நீ காசை என்ன போறதில்ல, கம்பிதான் என்ன போறேன்னு. நான் கேட்கலையே. ஏட்டு மாமா கீட்டு மாமானா லட்டி உள்ள விட்டு ஆட்டிடுவேன். யோ, பத்திரிகை ஆபீஸ் ஓனர் எங்க அப்பன் தானியா, என்ன உள்ள தள்ள? அவன் புத்திசாலிடா. அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்து முன் ஜாமீன் வாங்கி இருக்கிறான். குட் மார்னிங் சார். மச்சா, இந்த ஏட்டி என்ன உள்ள தள்ளிட்டா என்னன்னு கேளு அவனை. ஷட் அப். பத்திரிகை நடத்தினா என்ன வேணாலும் நியூஸ் பண்ணலாம் நினைப்பாயா உனக்கு? சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிற பொறுப்பு போலீஸ்காரங்க கையில மட்டும் இல்ல, பொதுமக்கள் கையில இருக்கு. உன்ன மாதிரி பத்திரிகைக்காரங்க கையில இருக்கு.
பத்திரிக்கை விற்கணும்ன்றதுக்காக ஆபாச கதைகள் எழுதுவீங்க, அசிங்கமான ஜோக்ஸ் எழுதுவீங்க, கவர்ச்சி படங்களை போடுவீங்க, கற்பழிப்பு செய்து கொட்டலத்துல போடுவீங்க. இதையெல்லாம் படிச்சுட்டு பொதுமக்கள் கெட்டு போய் தப்பு பண்ண ஆரம்பிக்கும் போது சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி இடிச்சு போலீஸ்கார நாங்க தானே எங்க மேல வீண் பழி போடுவீங்க. என்ன கருப்புசாமி, இன்ஸ்பெக்டர் இந்த ஏர் யாருறானே? உனக்கு ஒரு 500 1000 தரேன், அவனை சரிப்படுத்திடுறியா? ஏதாவது பேசுன உன்னை கடிச்சு கொதறி கொலை பண்ணிடுவேன். உனக்கு காக்கி யூனிஃபார்மே தேவையில்லை, கைதி யூனிஃபார்ம் பெட்டர். அங்க என்ன மேன் தனியா பேசிட்டு இருக்கா? ஒண்ணு இல்ல சார், ஒரு 500 1000 கூட நான் இன்ஸ்பெக்டரை சரி பண்ணிடுறேன்னு சொல்றாரு சார் இவரு. ஐயோ 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 சார், இவனை நம்பாதீங்க சார். போய் பித்தலாட்டை எல்லாத்தையும் மொத்தமா குத்தகை எடுத்துக்கிறா சார். உன் மகளை விட்டுட்டியா? Sure. Go in. This is the first and last warning. உன் பத்திரிக்கையில வந்த செய்தி பொய் செய்தி, நீயே எல்லா பத்திரிக்கைக்கும் நியூஸ் கொடுக்க. சரிங்க இன்ஸ்பெக்டர். இவங்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வெளில விடு. பொதுமக்களுக்கு காவல்துறையின் ஒரு முக்கிய அறிவிப்பு. சிட்டுக்குருவி என்ற பத்திரிகையில் முகமூடி கொள்ளையர்கள் நகரத்திற்குள் இருப்பதாக வந்த செய்தி பொய்யானது. அதை யாரும் நம்ப வேண்டாம். பொதுமக்கள் தைரியமாக இருக்கவும், யாரும் பயப்பட வேண்டாம் என்று காவல்துறை கேட்டுக்கொள்கிறது. எதுக்கு தலைவர் அப்படி சிரிக்கிறீங்க? இந்த அப்பாவி ஜனங்கள் நினைச்சு சிரிக்கிறேன். பல்லு பொடி வித்தாலும் நம்புறானுங்க, பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போறேன்னு சொன்னாலும் நம்புறானுங்க, பேப்பர்ல போய் செய்தி போட்டாலும் நம்புறானுங்க, நம்பாதீங்க அப்படின்ற போலீஸையும் நம்புறானுங்க. ஜனங்க தான் போலீஸே நம்ப மாட்டாங்களே, இந்த விஷயத்தை மட்டும் எப்படி நம்புறாங்க? அப்படின்னா சொல்லுவல்ல, ஜனங்களுக்கு கெட்ட நேரம். நம்ம சிட்டிக்குள்ள இல்லைன்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தான் நாம சிட்டிக்குள்ள பூந்து கலக்கணும். இனிமே பாதிக்கப்பட்டு ஜனங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட நம்ப மாட்டானுங்க. ஏன்னா அவங்க சொன்னதை உண்மையாக்கணுங்கிற பெரிய அவங்களுக்கு எப்பவுமே உண்டு. அப்படின்னா முத கொலை எங்க தடவை ஆரம்பிக்கலாம்? தப்பான வழியில பணம் சம்பாதிக்க மட்டும் தான் கொள்ளடிக்கணும். அப்பதான் விஷயம் வெளியே வராது. அது கரெக்டான ஆளுங்க அரசியல்வாதிங்க தான். ஏன்பா பிரேக் போட்ட என்ன ஆச்சு? தெரியலங்க. நடுராத்திரில நடு ரோட்ல நிறுத்தி விட்டா என்னப்பா ஆச்சு? இருங்க பா சொல்றேன். பதவி பறி போனோன்னா நீயும் விரட்ட ஆரம்பிச்சிட்டியா? தொகுதி மக்கள்கிட்ட அப்படி இப்படின்னு வசூல் பண்ணி வாங்கின காரு பதவி போனோன்னா தொகுதி மக்கள் தான் வெறுத்தாங்கன்னா என் காரும் மர்க்கர் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்டாப் தி ஜீப். சீக்கிரம் வேலையை முடிப்பா, படா பேஜரா இருக்குது. என்ன எம்எல்ஏ சார்? வணக்கம். என்ன இந்த நேரத்துல இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு சார். அப்படியா? சரி வாங்க நம்ம ஜீப்ல போயிடலாம். வேணாம் சார். அட வாங்க சார். வேணாம் சார். அட வாங்கண்ணா. ஏற்கனவே என் பேரு ரொம்ப கிளுகிளுன்னு இருக்குது. உங்க ஜீப்ல நான் ஏறிட்டான்னு வச்சீங்க, என்ன கைது பண்ணி கொண்டுட்டு போறதா போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு வானுங்க. அந்த வம்பே வேணாம் சார், நீங்க போங்க. சரி, முகமுடி கொள்ள அது இதுன்னு பிரச்சனையா இருக்குது, ஜாக்கிரதை போங்க. பாத்துக்கிறேன். கமா. முகமூடி கொள்ளைய பத்தி என்கிட்ட சொல்லிக்கிட்டு போறாரு சார். பாத்து போங்க. முகமுடி இல்லாமலே கொள்ளை அடிக்கிறது இவருக்கு தெரியாது போல இருக்கு, பாவம். என்ன பாச்சு? பெட்ரோல் இல்லைங்க. டின் எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வாப்பா. இந்த ஏரியாவுல எந்த பங்கும் பெட்ரோல் கிடையாதா? ஏப்பா யுத்தம் முடியணுமா? அப்ப ஒண்ணு சரியா சொல்லுங்க, குழப்புக்குன்னு வந்தாச்சு. நீ சொல்றத கேட்டு தானே ஆகணும். யுத்தம் முடிஞ்ச உடனே பெட்ரோல் போட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வா. நான் பொடி நடையா வீட்டுக்கு போய் சேர்றேன். சரிங்க. வீட்டுல யாரும் இல்லப்பா. எம்எல்ஏ எங்கன்னு கேட்டா அல்வா கிட்ட போயிருக்காருன்னு சொல்லி. சரி சரி. பாதை மாறி போச்சு, கொஞ்சம் பயணம் மாறி போச்சு. நீங்களா எங்க சார் தனியா போயிட்டு வர்றீங்க? பக்கத்து தெருல ஒரு 4-5 குடிசைங்க இருக்குதா, அதை தீ வச்சு கொளுத்துறதுக்கு போறேன். பெண்ணாடுற நான் நியூஸ் போட்டதை நீங்க இன்னும் மறக்கவே இல்லை போல் இருக்கு. எப்படியா மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? தொகுதி ஜனங்க தெரியாதனமா ஓட்டு போட்டு என்ன எம்எல்ஏ ஆக்குனானுங்க. உன் பத்திரிகையில நான் தான் தீ வச்சு கொளுத்துறேன்னு கொட்டை எழுத்துல போட்டேன். கொஞ்சம் நெஞ்சா ஒட்டிக்கிட்டு இருந்த எம்எல்ஏ பதவியும் உருவி எடுத்து அமைச்சிட்டாரு முதலமைச்சர். வேட்டி சட்டையும் தான் பாக்கி, அது வேணா உருவிக்கிய. வேண்டாம் சார், அத உருவனா நீங்க ரொம்ப அசிங்கமா இருப்பீங்க. ஏன் சார் 5 வருஷத்துல சம்பாதிக்க வேண்டியது 3 வருஷத்துலயே அமைக்கிட்டீங்களா நீங்க தான்? டேய், இன்னும் 2 வருஷம் விட்டுக்குன்னு இருந்தா போதும். பின்னி இருப்பான் பின்னி. சார் எம்எல்ஏ பதவி போறத வீடு புகுந்து கொள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னுடைய அரசியல் வாழ்க்கையில நான் எவ்வளவோ கொள்ளை அடிச்சிருக்கிறேன். ஆனா புட்ன விட்ட இது வரைக்கும் நான் கொள்ளை அடிச்சது இல்ல. பாவி, இது என் ஊர்ரா. என் பொண்டாட்டி பிள்ளைங்க வெளியூர் போயிருக்காங்க. என் வீட்டுக்கு நான் போறேன். கைய எட்டுறா. இது வேணா போட்டோ எடுத்து போட. போறேன்டா. போடா. போய் என்ன பத்தி தப்பு தப்பா எழுது. என் சின்ன வீடெல்லாம் பிச்சு கிச்சுரா உன்னால.
நீங்க யாரு? உன் ஜாதிதான். ஏன் ஜாதியா? ஆமா ஆமா, கொள்ளடிக்கிற ஜாதி. நீ 3 வருஷத்துல சம்பாரிச்சத நாங்க 3 நிமிஷத்துல கொள்ளடிக்க போறோம். முடியாது 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 முடியாது, என்ன விட்டுருங்க. முடியாது முடியாது. நான் எப்போதுமே 2 சாய்ஸ் தருவேன். உனக்கும் தரேன். நீ உன் உயிரை தர போறியா? முடியாது. ரொம்ப நேரம் பேச கூடாது. இவ வேலைக்கு ஆக மாட்டான் தலைவா. கத்தி. எங்கடா அவன்? எங்க தேடியும் கிடைக்கல பாஸ். அவன் நமக்கு மேல இருக்கான். என்னடா சொல்ற? நமக்கு மேல கில்லாடியா இருக்கான்னு சொல்றான். நாம கொலை பண்றத அவன் பார்த்திருந்தாலும் பரவாயில்ல, போட்டோவை எடுத்துட்டான். அந்த போட்டோ மட்டும் போலீஸ் கையில கிடைச்சதுன்னா நம்ம கதி அதோ கதிதான். அவனை உயிரோட விடக்கூடாது. வாங்கடா. நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லு. எம்எல்ஏ வீட்டுக்கு அந்த மாவடி கொள்ளக்காரங்க கொள்ளையடிக்க வந்தாங்க. எம்எல்ஏ அதை தடுத்தாரு. அவரை அவனுங்க கத்தியால குத்துனானுங்க. நான் அதை போட்டோ எடுத்தேன். என்ன துரத்துனானுங்க. ஒண்ணு ஒண்ணு வாழ்க்கையின் ஓரத்திற்க ஒண்ணு. அவனுக்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மரத்து மேல ஏறினேன். அங்கிருந்து கீழே வந்து கைங்காலம் ஒஞ்சி போச்சு. சார், இவன் சொல்றத நம்பாதீங்க சார். இவன் வாயை திறந்தாவே வண்டி வண்டி புழுகா கொட்டும். கொஞ்சம் ஏமாந்திருந்தா பெரிய அரசியல் தலைவனா இருந்திருப்பான். மிஸ்டர் கருப்சாமி, டெவலப் பண்ணி பிரிண்ட் போட சொல்லியிருக்கேன் சார். வந்துரும் சார். அத வந்துட்டார் சார். சார், கேமராவில் பிலிமே இல்ல சார். பிலிம் இல்லையா? போட்டுட்டு இல்ல 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 இல்ல, என்கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட தான் இருக்குது. பிலிம் போடல நானு. நம்ம மிஸ்டேக். நம்ம மிஸ்டேக்கா? இல்ல, ஏன் மிஸ்டேக். அடச்சா, உனக்கு பொழுது போலனா விளையாடுறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் கிடைச்சதா? இவெல்லாம் ஒரு அண்ணன், இவனுக்கு பறிஞ்சு பேசுறதுக்கு நீ ஒரு தங்கச்சி. மகேஷ், அந்த முகமூடி கொள்ளக்காரங்க எம்எல்ஏவை கொலை பண்றதை என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். மகேஷ், சத்தியமா என்ன நம்பு. சொல்லுங்க மகேஷ், எங்க அண்ணன் பண்றதெல்லாம் தப்பா இருக்கலாம், ஆனா அவர் பொய் சொல்ல மாட்டாரு மகேஷ். பொய் சொல்ல மாட்டான், ஆனா பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி வித்துருவான். இது பாருங்க, கேமராவுல பிலிம் தான் இல்ல. சரி, கொலை நடந்த இடத்துல டெட் பாடியாவது இருக்கும் இல்லையா? அதையாவது போய் பார்க்கலாம் வாங்களே. கொலை நடந்தா தானே அந்த இடத்துல டெட் பாடி இருக்கிறதுக்கு. எங்க அண்ணன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கு. எனக்கு அதை விட வேலை நிறைய இருக்கு. மகேஷ், மகேஷ், மவுண்ட் ரோடில் இன்று முகமூடி கொள்ளை. நாட் பேட். நீங்க ஒர்க்ல இவ்வளவு சின்சியரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சும்மா ஒரு ரீல் விட்டு பார்த்தேன். நல்லாவே சின்சியரா இருக்கீங்களே. உன்னை யாரு காலங்கத்தால என் பெட்ரூம்ல வர சொன்னது? நைட் வரலாம் தான் நினைச்சேன், வந்தாதான் எரிஞ்சு விழறீங்களே. ஷட் அப். ஐயோ மிஸ்டர் கிரைம் பிரான்ச், உங்க வீட்ல 2 ஆளுங்க ஒரு பெட்டி வச்சுட்டு போனாங்க. அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் வந்து பாருங்களேன். எந்திரிங்க. ஐயோ, அது அக்கா ஏதாவது கொண்டு வர சொல்லிருப்பாங்கம்மா. என்ன ஏன் காலங்கத்தால டிஸ்டர்ப் பண்ற? எங்க? அங்க பாருங்க. இமிடியேட்டா போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரிப்போர்ட் எனக்கு அனுப்புங்க. ஓகே? ஓகே சார். ஹரி அப். லுக் மிஸ்டர் ரவீந்திரநாத்,
வார்டு நம்பர் 214 இருக்க பேஷண்ட்டை இமிடியேட்டா வேற வார்டுக்கு மாத்த சொல்லுங்க. அந்த பேஷண்ட் எங்க இருக்காங்க விவரம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஹாஸ்பிடல் என்கொயரிக்கு வயர்லெஸ்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். ஹரி அப். என்னடா அது பச்சை பிள்ளை மாதிரி இதை வச்சு விளையாடிட்டு இருக்க? எல்லாம் ஃபியூச்சருக்கு உதவும். அதான் என்னத்தான் வீட்டு பாட கிளம்பிட்டீங்களா? அக்காவை வெளியில எல்லாம் கூட்டு போக ஆரம்பிச்சிட்டீங்க. என்னக்கா இதெல்லாம்? சும்மாடா, கண்ணு வைக்காத. என்னங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்லடா, உங்க அக்காவுக்கு ஒரு மெடிக்கல் செக்அப். ஆஸ்பத்திரி வர போய் 1/2 மணி நேரத்துல திரும்பி வந்துடுறேன். உங்களால 1/2 மணி நேரத்துல திரும்பி வர முடியாதுன்ற. என் டிரைவிங் ஸ்பீட பத்தி எனக்கு தெரியாதா? சேலஞ்ச். ஐயோ, சரி சொல்லு பார்க்கலாம். அதான் என் பொம்மை ஜீப் அந்த கொடியை தாண்டறதுக்கு முன்னாடி உங்க போலீஸ் ஜீப் நம்ம வீட்டு கேட்ட தாண்டிட்டு பாப்போம். இந்த பொம்மை ஜீப் ஏன் போலீஸ் ஜீப்? எஸ். கிராஸ் பண்ணிடுமா? பாத்துருவோமா? சேலஞ்சா? ஓகே. ஆஹா, பாத்துருவோம். நீ பக்கம் நான் பாத்துக்கறேன். அம்மா கேஷ் அசத்துடா. பந்தயம் கேட்றான் உன் தம்பி. நீ காட்டுறேன் அவனுக்கு. நீங்க பாத்து போங்க. அக்கா பா! பந்தயம் வச்ச போது முட்டாள் தரவ பண்ணுவான். ஓகே. நல்லா ஏமாத்தீங்களா? என்ன அழுப்பு? என்னாச்சு? அக்கா தெரியாம விளையாட்ட பண்ணுங்க. என்னாச்சுக்கா? வாந்தியா? யோ, எங்க அக்கா ஏன் வாந்தி எடுப்பாங்க? நான் ஒண்ணும் பண்ணலப்பா. ஒண்ணு பண்ணாம எங்க அக்கா வாந்தி எடுப்பாங்க? விவரங்க. என்ன இது அடிச்சுட்டு சிரிக்கிறான்? ஒண்ணுமே புரியல. அது வரும். ஐயா! என்னது பதஷ்டமா இருக்கிற? கையில கத்தி வேற? அது ஒண்ணும் இல்லப்பா, உங்களை கொலை பண்ணிட்டு தான் எனக்கு போன் வந்துச்சுப்பா. நிஜமாவா? ஆமாப்பா. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்ன கொலை பண்ணிட்டாங்கன்னு உனக்கு போன் வந்தா அந்த வீட்டுல இருந்து உன்னை வரவழைக்கிறதுக்கான தந்திரம். அந்த வீட்டுல ஏதோ ஆபத்து நடக்க போகுதுன்னு அர்த்தம். சொல்றீங்க? முதல்ல போன் பண்ணி பாரு, அந்த வீட்டு அம்மாளுக்கு ஏதாவது ஆபத்தான்னு. போ போ. சரிப்பா. சீக்கிரம். ஹலோ ஹலோ ஹலோ. தோசியாகியவரை மணந்து கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறீர்களா? எஸ், ஐ அக்ரி. டேவிட்டாகியவரை மணந்து கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறீர்களா? ஐ டு. ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தி நேசமுடன் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் இணைபிரியாமல் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் இணைபிரியாமல் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம். ஆமென். ஆமென்.